சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, டைரக்டாவே கேட்டுக்கிறாங்க. ஸோ தட் இந்த மாதிரி டைரக்டாக கேட்டால் நம்ம அண்டு வருமா ஆறு வருமா நமக்கு தேவையே கிடையாது. அப்போ என்னாச்சு, நம்ம ஸோ தட் வந்து இது டாட்டாலஜின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த டாட்டாலஜியில் இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷனாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷனாக இருக்கணும். இங்கே அண்டுன்னு வரும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்போ இது ஒரு ப்ரீமிசஸ், அப்போ இது ஒரு ப்ரீமிசஸ், அப்போ இது வந்து P2 ப்ரீமிசஸ், இது வந்து லாஸ்ட் P3 ப்ரீமிசஸ். அண்டுங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ தனித்தனியாக ப்ரீமிசஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ எத்தனை ப்ரீமிசஸ் இருக்குது? 3 ப்ரீமிசஸ் இருக்குது. அப்போ 3 ப்ரீமிசஸ் வச்சுக்கிட்டு நாம் வந்து இதை டிபைட் பண்ணணும். இது ஏன் நம்ம ட்ரூத் டேபிள் போட முடியாது அப்படின்னா, ஏன் சார் ட்ரூத் டேபிள் போடாமல் ஏன் சார் இம்ப்ரீசிங் தியரி வந்து கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்னா, இம்ப்ரீசிஸோட தியரி என்னன்னா, நம்ம ட்ரூத் டேபிள் மினிமம் எவ்வளோ போடுவோம், மேக்ஸிமம் பார்த்தா மினிமம் பார்த்தா 1 வச்சுட்டு போடலாம், மேக்ஸிமம் பார்த்தா 3 வச்சுட்டு போடங்காட்டியும் நம்ம திணையிருவோம். ஏன்னா 2 கியூப் வந்து 8, அப்போ 8 ஸ்டேட்மெண்ட் டிபெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இங்கே எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்க, P, Q, R, S. நம்ம நினைப்போம் அண்ட் இருக்குதுன்னா நம்ம வந்து இதை வச்சுட்டு நம்ம ட்ரூத் டேபிள் வச்சு கூட கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை ஃபார்முலா வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம்னா ஸ்டேட்மெண்ட் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய ப்ரூஃப் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். எதுக்கு எது அப்ளை பண்ணுறது கிரிட்டிக்கலாக இருக்கும். அப்போ இந்த ப்ரிமிசஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனோட அப்ளிகேஷன் என்னன்னா, எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டாலும் வந்துட்டு போகுது, எனக்கு ஃபார்முலா தெரியும், அதை வச்சு நான் இந்த கண்டிஷன் வச்சுட்டு நான் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இங்கே பாருங்க, இங்கே 2/4 ஸ்டேட்மெண்ட் PQRS 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ 2/4 16 ஆர்குமெண்ட் வைக்கணும். ட்ரூத் டேபிள் எவ்வளோ இருக்கணும், ட்ரூ 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 ட்ரூன்னு 8 டைம், ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ்னு 8 டைம். அடுத்தது 4 டைம் ட்ரூ 4 டைம் ஃபால்ஸ், 2 டைம் ட்ரூ 2 டைம் ஃபால்ஸ், அடுத்தது 1 டைம் ட்ரூ 1 டைம் ஃபால்ஸ். அத்தனையும் வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க மாதிரியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ½ மேலே ஆகும். ½ அந்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றும் என்ன வரும். இப்போ PRQனா என்ன பண்ணுவோம், அந்த PRQவை எத்தனை டைம் 16 டைம் செக் பண்ணணும். கரெக்டுங்களா? PRQவை 16 டைம் செக் பண்ணணும், P டென்ஸ் டு Qவை 16 டைம் செக் பண்ணணும், Q கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் Q எஸ்ஸை வந்து 16 டைம் செக் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றா மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு 16 டைம்னா ஒவ்வொரு ஆர்குமெண்ட் 16 டைம். இது ஒரு 16 டைம், இது ஒரு 16 டைம், இது ஒரு 16 டைம், அப்போ 48. அப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணால் 48 54 64. அப்போ இதை பண்ணும்போது இதையும் மெர்ஜ் பண்ணுவீங்க. கடைசியாக 80 டைம் கால்குலேஷன் போடணும். அப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுற மாதிரி இருந்ததுன்னா ½ கண்டிப்பாக ஆயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இதனோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டாலும் வந்துட்டு போகுது. நம்மளுக்கு ஈஸியாக அந்த ப்ரிமிசஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச இம்ப்ளிகேஷன் ஃபார்முலா அண்ட் ஈக்குவலன்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இம்ப்ளிமெண்டேஷன் தியரி. ஏன்னா உங்களுடைய கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடிங் 4 கோடிங் முடியாது, நிறைய கோடிங் வரும். அப்போ அந்த எரரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷனுக்கு வந்து டிஸ்கிரிட். ஏன் டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வச்சுக்கிறாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்குமே கிடையாது. மெக்கானிக்கலுக்கோ சிவிலுக்கோ இல்லை வேறு இசிக்கோ ட்ரிபிளிக்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இது இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவுமே டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது பேப்பரே கிடையாது. எதனாலேனா நம்மளோட கோடிங் வந்து எரர் டைம் கண்டுபிடிக்கிறது. அப்போ இது என்னது, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன பண்ணுவீங்க, கோடிங் எழுதும்போது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லைன், அப்போ ஒவ்வொரு லைனுமே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த எரர் டைம் வந்து நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இம்ப்ரெஷன் தியரி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கிளியராக இங்கே அந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இல்லையோ, பட் டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கோடிங் எரர் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரிம்மா, இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் என்னாச்சு, டோட்டலாக 3 ப்ரீமிசஸ் இருக்குது. அந்த 3 ப்ரீமிஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா எடுக்கிறீங்க. அப்போ தான் நம்ம இண்டிவிஜுவல் ஈஸியாக போட முடியும். அப்போ எது வேணால் எடுக்கலாம். பட் இங்கே P டென்ஸ் டு Q எடுத்துகிட்டா இங்கே R டென்ஸ் டு S இருந்தால் கூட இது ரெண்டு கேன்சல் பண்ணலாம். அப்போ இது ரெண்டுமே வெவ்வேறு ஸ்டேட்மெண்ட். நம்மளுக்கு காமன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது PRQ, இது PR கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் டு R இருக்குது. அப்போ மேபி இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால தான் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். அதனால் இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணால் இதனோட ஃபார்முலா தெரியும். இது உங்களுக்கு தெரியும்னாலும் இதனோட ஃபார்முலா தெரியும். இதனோட ஃபார்முலா என்னது, நெகேஷன் PRQன்னு ஃபார்முலா. அதாவது இதனோட ஃபார்முலா PRQவோட ஃபார்முலா என்னன்னா இஸ் ஈக்குவலன்ட் டு இந்த ஃபார்முலா. அதை சப்போஸ் E1 E2 இங்கே என்னன்னு தெரியாது, அதனால் நீங்கள் இந்த ஃபார்முலா டைரெக்டாக எழுதிங்க. PRQ வந்துன்னா நெகேஷன் P கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் டு Q. அப்போ அதுதான் ட்ரூனா டாட்டாலஜி. இது வந்து இந்த இதுக்கு இது ட்ரூங்கிறது டாட்டாலஜியாக சொல்லிக்கிறாங்க. அடுத்து என்னது, Q டென்ஸ் டு S அவன் கொடுத்துக்கிறான். அப்போ Q டென்ஸ் டு S நமக்கு வந்துருச்சு. கரெக்டுங்களா? Q டென்ஸ் டு S இங்கே ப்ரீமிசஸ் 3 இருக்குது, அதனால் அவன் Pன்னு கொடுத்துருப்பான். அடுத்து டாட்டாலஜி. டாட்டாலஜிங்கிறது வந்து இங்கே I3ன்னு நீங்கள் எழுதிட்டு வேணாம். இந்த I3க்கு பிறகு என்ன எழுதலாம், நம்மளுக்கு ஃபார்முலா இதையும் கம்பைன் பண்ணணும். அப்போ அதையும் கம்பைன் பண்ண என்ன ஃபார்முலா, நெகேஷன் P, Q டென்ஸ் டு Q,
Q tends to S அப்படின்னு என்னது கைப்பத்தனி சினானிமஸ் ஃபார்முலா. கைப்பத்தனி சினானிமஸ் ஃபார்முலா இந்த Q கட் ஆயிரும். நமக்கு கிடைக்கிறது வந்து which implies negation P tends to S ன்னு வரும். அந்த ஃபார்முலா இங்க எழுதிக்கிறாங்க. அதனால தான் டாட்டால்சின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இதுல இருந்து? சரி, இது வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்றாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. அடுத்தது என்னது? நெகேஷன் S tends to P ன்னு வருது. இது எப்படி? ஸ்டேட்மெண்ட் 4 இருந்து. ஸ்டேட்மெண்ட் 4 எது? இது. அப்ப இதுல இருந்து இதுக்கு மீனிங் என்ன? கான்ட்ரா பாசிட்டிவ். கான்ட்ரா பாசிட்டிவ் இருக்கா? கரெக்ட்டுங்களா? கான்ட்ரா பாசிட்டிவ் எடுத்து இது கிடைக்கும். கான்ட்ரா பாசிட்டிவ் என்ன சொல்லுது? இதுக்கு ரெண்டுக்கு நெகேஷன் மாத்துங்க. அப்ப நெகேஷன் S tends to நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P ன்னு வரும். கான்ட்ரா பாசிட்டிவ் எடுக்கும்போது. அப்ப நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P எடுக்கும்போது இது கிடைக்குதுன்னா, அப்ப இதனோட ஃபார்முலா என்னது? நெகேஷன் S tends to P. அதான் இங்க எழுதிக்கிறாங்க. கான்ட்ரா பாசிட்டிவ் ரிசல்ட். எய்தர் இந்த ஃபார்முலா டைரக்டா எழுதுங்க, இல்லைன்னா கான்ட்ரா பாசிட்டிவ் எழுதினா போதும். இந்த E1 E2ல எழுதுங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அது வேண்டாம் நமக்கு. ஒண்ணு நேம் தெரிஞ்சு நேம் எழுதுங்க, இல்லைன்னா இந்த ஃபார்முலா டைரக்டா எழுதுங்க. இந்த ஃபார்முலா டைரக்டா எழுதுங்க. சரி, இது முடிஞ்சுங்களா? கான்ட்ரா பாசிட்டிவ் முடிஞ்சு நம்ம கையில யார் யார் யூஸ் பண்ணிக்கிறோம்? ப்ரீமிசஸ் 1 யூஸ் பண்ணிட்டோம், ப்ரீமிசஸ் 3 யூஸ் பண்ணிட்டோம். அது ரெண்டு யூஸ் பண்ண ஒருத்தர் அடிச்சிருங்க. ஏன்னா யூஸ் பண்ணது தெரிஞ்சுட்டு அடிச்சிருங்க. மீதி ஒன்று யூஸ் பண்ணணும். P tends to R ங்கிறது P2 இருக்குது. அதை இங்க அப்ளை பண்றாங்க. P tends to R. அப்ப P tends to R போது இந்த P வருது. அப்ப அது என்னது? PV னா நமக்கு தெரியும். நெகேஷன் S tends to P, P tends to R, which implies கைப்பத்தனிஸ் சினானிமஸ் ஃபார்முலா. P கட் ஆயிரும். அப்ப நெகேஷன் S tends to R. நெகேஷன் S tends to R. அப்ப இதான் டாட்டாலஜின்னு சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கு கன்க்ளூஷன் என்ன வேணும்? SRR வேணும். SRR வேணும். அப்ப இதனோட ஃபார்முலா தெரியும். நம்மளோட ஃபார்முலா நார்மல் ஃபார்முலா என்ன? அதாவது நெகேஷன் S tends to R is equivalent to நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நெகேஷன் ஆஃப் நெகேஷன் S R ன்னு தெரியும். அப்ப நெகேஷன் ஆஃப் நெகேஷன் S ஓட வேல்யூ என்ன? S. அப்ப SRR வரும். சரிங்களா? அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கு அது தேவையில்லை. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதி காட்டிட்டு இது எழுதினா நம்மளோட கன்க்ளூஷன் பார்ட் முடியும். சரியாமா? இது எல்லாமே ஃபார்முலா தரவா இருக்கணும். அவ்வளவுதான். ஃபார்முலா தரவா இருந்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்று நம்ம ஈஸியா டிபெண்ட் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா?